ஸோ ஒய் இஸ்ரேல்? ஸோ நான் ஏன் இந்த இஸ்ரேல் தேசத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பழைய ஏற்பாடு டைப்புன்னு நம்ம சொன்னோம்னா புதிய ஏற்பாடு ஆன்டி டைப். இது ஒரு நிழல் அப்படின்னு சொன்னா அது நிஜம். சரி, இதெல்லாமே ஒரு மாடல் அப்படின்னா இதெல்லாம் நிறைவேறுதலை புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட சில சம்பவங்களை இந்த பார்லியை வச்சு, கோதுமையை வச்சு தான் நம்ம இன்னைக்கு சில காரியங்களை இன்னும் கற்றுக்கொள்ள போறோம். ஸோ கர்த்தர் ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கையை இன்னைக்கு வரைக்கும் நினைவு வைத்திருக்கிறாரா? அவர் உண்மையுள்ள தேவனா? எஸ், ஹி இஸ் a faithful God. அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொண்டே வரார். அது ஆபிரகாம் கூட இருந்து பார்த்துட்டு இருக்காரா? இல்ல. ஆபிரகாம் மரித்து பல்லாயிர காலங்கள் கடந்தாலும் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுது அப்படிங்கிறதுக்கு உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் இந்த 2025ல சாட்சிகளா இருக்கிறோம். we are the eyewitness to the Bible. ஸோ பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு உண்மை அப்படிங்கிறதுக்கு நீங்களும் நானும் தான் சாட்சி. ஸோ இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும் போது இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எது புரியணும்? இந்த லேண்டை பத்தி நமக்கு தெரியணும், அங்க இருக்கக்கூடிய மக்களை பத்தி தெரியணும். ஸோ இட்ஸ் so important to understand. அப்பதான் எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனங்களை புரிஞ்சுக்க முடியும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவருடைய வருகை சமீபம்னு? ஆமா, ரொம்ப ரொம்ப சமீபம். இந்த வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ளும் போது நமக்கே தெரியும் எவ்வளவு துரிதமா ஆயத்தப்படணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாவே தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ முதல் செய்தியாக நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், அதாவது அகழ்வு ஆராய்ச்சி மூலமாக கண்டெடுக்கப்பட்ட ஒரு சில ஆதாரங்கள். அதுல முக்கியமா இங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு கல்வெட்டு, ஒரு சின்னதா அதை கண்டெடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2700 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்துக்கு ஆதாரமாக கண்டெடுக்கப்பட்ட ஒரு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த கல்வெட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதை பாருங்க, இது என்னைக்கு இது எதுக்கு ஆதாரம் அப்படின்னா, இத்தனை காலம் சொல்லுவோம், பல காலங்களா, அதாவது 70வது நூற்றாண்டுக்கு பிறகு எப்போ தீத்துராயன் இந்த எருசலேம் நகரத்தையும் அங்க இருக்கக்கூடிய சுற்றிய இருந்த எல்லா பட்டணங்களையும் தீக்கிரையாக்கி அன்னைக்கு இருந்த தோராவெல்லாம் தீயில வச்சு எரிச்சு, இனிமேல் இஸ்ரவேலர்கள் யூதன் இந்த ஏரியாக்குள்ளாரே வரக்கூடாது, அவன் இது எங்க நாடுன்னு உரிமையே கொண்டாடக்கூடாது, எப்ப பாரு இவனால நமக்கு தலைவலி தான். ரோமர்களுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க? எப்ப பாரு ஒரு யுத்தத்துக்கு போனாங்க, இது எங்களுடைய நாடு. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஐடென்டிட்டியை அழிக்க நினைச்சாங்க ரோமர்கள். அதனாலதான் பிற்பாடு பார்க்கும் பொழுது அப்போ அந்த பட்டணத்துக்கு பேரே மாத்திட்டாங்க, கேபிட்டோலினாங்கிற பெயரையே மாத்தி பெலிஸ்தியர்களுடைய இவங்களுடைய விரோதிகளுடைய பெயரை வச்சதுனாலதான் பாலஸ்டைன்னு வந்தது. மற்றபடி பாலஸ்டைன் ஒரு நாடுன்னு ஒன்னும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ அப்படி இருந்த காலகட்டங்கள்ல பல ஆதாரங்கள் போயிருச்சு. முதல் தேவாலயத்துக்கு கட்டினதுக்கா இருக்கட்டும், இல்ல இரண்டாவது தேவாலயம் இருந்ததுக்கா இருக்கட்டும், சரியான எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் சாலமோன் தேவாலயம் கட்டினார், அதே இடத்துல நாங்க கட்டணும், நீங்களும் படிக்கிறோம், அவங்களும் அதே தான் சொல்றாங்க, ஆனாலும் அதுக்கு ஆதாரங்கள் இருந்ததா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த 18வது நூற்றாண்டுல இருந்து தான் என்ன கிடைச்சதுன்னா நிறைய ஆதாரங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்போ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மியூசியம்ல இன்னும் பார்வைக்காக வச்சிருக்கிறாங்க. இந்த தடவை கிடைச்சிருக்கிறது ஒரு முக்கியமான ஆதாரம். அசீரியர்களுக்கும் யூதேயாவுக்கும் சம்பந்தம் இருந்ததா? ஏதாவது சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு காலகட்டங்கள்ல வல்லரசா இருந்தாங்க. முதல்ல வல்லரசா இருந்தவங்க யாரு? எகிப்தியர்கள். எகிப்தியர்களை பின்தொடர்ந்து வந்தது யாரு? அசீரியர்கள் ஒரு காலகட்டங்கள்ல வல்லரசா இருந்தாங்க. சோ அவங்க தங்களுடைய ராஜ்யங்களை ஸ்தாபிச்சாங்க, அவங்களுக்கு சில கோட்பாடுகள் இருந்தது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே இந்த ஆர்கியாலஜிக்கல் செஷன் அப்படிங்கிறதுல லாகீஸ் அப்படிங்கிற பட்டணத்தை பத்தி எல்லாம் படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட வருஷங்களே தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அதெல்லாம் படிச்சு. சோ அதெல்லாம் என்ன செய்தான், அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ராஜா இருந்தான் அசீரியாவில். அவனுடைய பேர் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? சனகிரிப். வெரி குட், சனகிரிப். அப்போ சனகிரிப்பினுடைய தலைமையில வந்துதான் அவன் ஒரு பகுதி என்ன செஞ்சான், சமாரியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய இஸ்ரேல் முழு 10 கோத்திரத்தையும் பிடிச்சிட்டு போனான். அடுத்தது அதை தொடர்ந்து எருசலேம் மேலையும் படையெடுத்து வந்தான், முற்றுகை போட்டான். ஆனா அவன் ஜெயிக்கல. அந்த சமயத்துல ராஜாவா இருந்தது யாருன்னு தெரியுமா?
சனகரிப் எருசலேமுக்கு விரோதமா முற்றுகை போட்டு எருசலேமை நான் பிடிப்பேன், அவன் கொக்கரித்து சத்தமிட்டு அவன் எல்லாத்தையும் பயமுறுத்தினான். அந்த சமயத்துல ஐயோ சுத்தி இருக்கிற எல்லா நாட்டையும் கைப்பிடிச்சிட்டான், இனி நம்ம இவங்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அவனும் அப்படிதான் என்ன சொன்னான், பயமுறுத்தினான். அவனுடைய ஆட்கள் அனுப்பி பயமுறுத்தினான். வார்த்தைகளை கொண்டு அவங்களுடைய இருதயங்கள்லாம் கரைய பண்ணான். ரொம்ப சோர்ந்து போனாங்க. சோ அந்த சமயத்துல ஆனா அந்த ராஜாவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கொண்டு வார்த்தைகளை கொடுத்து அனுப்பினார். யாரு? கரெக்ட், எசேக்கியா ராஜா. சோ அப்படி இருக்கும்போது அந்த எருசலேம் அந்த நாட்கள்ல தப்பிற்று. வெரி குட். அப்போ இந்த சம்பவம் எல்லாம் இது கதையா நிஜமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ 2700 வருஷத்துக்கு பிறகு அந்த நாட்கள்ல நடந்த சம்பவத்துக்கான சில குறிப்பீடு கிடைச்சிருக்குன்னா பாருங்களேன். எருசலேம்ல இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் வால் பகுதியில நடந்த ஆராய்ச்சியில அந்த குழு ஒரு சின்ன ஒரு துண்டு, அதாவது ஒரு பாட்ரி, ஒரு கல்வெட்டு, ஒரு கல்லுன்னு சொல்லக்கூடாது, அந்த பாட்ரி ஒரு கிளேல செஞ்சதை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. In the 14th year of King Hezekiah, King Sennacherib of Assyria marched against all the fortified towns of Judah and seized them. King Hezekiah sent this message to the king of Assyria at Lachish, I have done wrong, withdraw from me. அந்த நாட்கள் என்ன செஞ்சாங்கன்னா மக்கள் அவங்கள படையெடுத்து வந்து இவங்க ஜெயிக்க முடியாதுங்கிற போது பகுதி கட்டி என்ன செய்வாங்க, டாக்ஸ் பே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி இவங்க மேல என்ன செஞ்சாங்க, டாக்ஸ் கட்டணுங்கிறத போட்டாங்க. நீங்க இத்தனை பணம் என்ன செய்யணும், எங்களுக்கு ட்ரிபியூட்டா நீங்க எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த கல்வெட்டுல ஒரு சின்ன பகுதி கண்டென்ட் வந்து அதுல மறைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, அசீரியர்களுடைய குறிப்பு எருசலேம்ல இருந்தே கண்டுபிடிக்கப்பட்டதுதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அசீரியா நாட்டில இருந்து கண்டெடுக்கல, எருசலேம்ல இருந்து கண்டெடுத்திருக்காங்க. அப்போ எருசலேம்ல இருந்த யூதேய மக்களுக்கும் அந்த அசீரியர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்குது அப்படிங்கிறது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, அவங்க தாமதமா என்ன செஞ்சாங்களாம், அந்த டாக்ஸ பே பண்ணாங்களாம். சோ அதுல அசீரியாவுக்கு சொந்தமான அசீரியாவை சேர்ந்த ஒரு கவர்னர் ஜெனரலுடைய ஒரு பெயர் முழுவதுமாக கிடைக்கல, ஆனா ஒரு சின்ன பகுதி தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் திஸ் பிகம்ஸ், இதுதான் எருசலேம் தி ஃபர்ஸ்ட் டெம்பிள், முதல் தேவாலயம் இருந்த காலகட்டங்கள்ல ஆதாரமாக கிடைச்ச முதல் ஆதாரம் இதுதான். இத்தனை ஆண்டு காலங்களுக்கு பிறகு இப்படி ஒரு ராஜா இருந்ததும் உண்மைதான், அவங்க அந்த மக்களுக்கு அசீரியர்களுக்கு அவங்க பணம் கட்டினதும் உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு இது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இருக்குது. சோ இப்படி எல்லாம் அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலையும் சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க இதை தொடர்ந்து உங்களுக்கு இதை பற்றி இன்னும் மேல அறியணும்னா நீங்க போய் பார்க்கலாம். சோ இப்ப நம்ம தொடர்ந்து இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா செய்திகள் அப்படின்னு சொல்லும்போது சில முக்கியமான செய்திகள் அப்படின்னா 2-3 முக்கியமான ஒரு செய்திகள் உண்டு. சோ பாருங்க, இதெல்லாம் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் இன்னைக்கு ஒரு நல்ல நெருங்கிய நண்பர்களாக நல்ல ஆயுதங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஒரு வேதனைக்குரிய மற்றும் இந்த கடைசி காலத்துக்கான நாட்கள்ல எவ்வளவு நம்ம ஜெபங்களை அதிகரிக்கணுங்கிறத இந்த செய்திகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த நாடெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்தவ நாடு, அங்கிருந்து மிஷினரிமார்கள் வந்தாங்க, ஊழியர்கள் வந்தாங்க, அந்த நாட்டோட பேரை சொன்னாலே ஓ இந்த நாடா, இது வந்து கிறிஸ்தவ நாடு அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் போய் இன்னைக்கு யூரோப்பா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், எல்லாமே அப்படி தன்னுடைய அந்த ஐடென்டிட்டி எல்லாம் குறைச்சிட்டே வருது. அதுல உதாரணமா நியூயார்க்ல நடந்த இந்த எலெக்ஷன்ல இந்த ஒரு ஜோரான் அவர் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு பகுதியிலையும் 2 இஸ்லாமியர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. சோ நியூயார்க் அதை தான் சொல்றாங்க பாருங்க, மம்தானி வின்ஸ் ஃபார் த மேயர் எலெக்ஷன். So we all know he is against Israel. இஸ்ரேலுக்கும் நெத்தன்யாஹு உள்ள வந்தா நான் வந்து அவரை கைது பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாவே ட்ரம்ப் அந்த இடத்துல பிரசிடென்டா இருந்தாலும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தவர் இவர்தான். நம்ம திரும்ப திரும்ப தியானிக்கிறோம். எசேக்கியேல் 38ல நம்ம வரும்போது இஸ்ரேல்ங்கிற ஒரு சின்ன நாடு, ஆண்டவரையே நம்பி இருக்கக்கூடிய நாடு, தனித்து நிற்கும், ஆதரவற்று நிற்கும், உதவி இல்லாம நிற்குங்கிறத பாக்குறோம். ஆனா இன்னைக்கு அதுக்கு உதவி கிடைச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பாருங்க, இதெல்லாம் வந்து சில காலங்கள் மறையுது பாருங்க. அதுல ஒரு சிலர் போட்டிருக்காங்க ரெஸ்ட் இன் பீஸ் நியூயார்க்.
So it was founded in 1625 but died in 2025. ஏன்னா இவர் ஜெயிச்ச உடனே இவர் பேசுற மொழிய அராபிக் மொழியில தான் பேசினார். இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொன்னார். அநேகர் இவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த வாரன் டக்கர் அந்த நியூஸ் பார்க்கலாம். ஸோ அதே போல இங்கேயும் அநேகர் மரித்து போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 132 பேர் மரித்து போயிருக்கிறாங்க. ஸோ இது பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான ஒரு பகுதி. உலகம் முழுவதும் நம்ம ஏதோ ஒரு கார்னர் ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்கிறோம். ஆனால் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தாக்குதல் நடந்துகிட்டே இருக்குது. அதுல ஒரு சைடு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்ன செய்யப்படுறாங்க, அதை குறிவைத்து தாக்கப்படுறாங்க. நியூஸ் பாத்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? நைஜீரியா, சூடான் போன்ற நாடுகள்லாம் ஒரு பயங்கரவாத நாடா மாறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ ஒரு பெரிய கமாண்டோ வர்ம்லோ கேங் மெம்பர்ஸ், ஸோ அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சஸ், ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன்ஸ், அதெல்லாமே அங்கே இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அங்கேயும் என்னது அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் சிவில் வார் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பல தேசங்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அமெரிக்கா தேசத்துல என்ன இருக்குது, நியூக்ளியர் வெப்பன் இருக்கு மற்ற எல்லா நாடுகளை காட்டிலும். ஸோ அப்படி இருந்தாலும் இன்னைக்கு மற்ற தேசங்களும் இன்னைக்கு ஈக்குவலா நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்களும் தயாரிச்சு வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தாலே இந்த பட்டணத்துல ரத்த சிந்தின கரைகள் தெரியுதான். ஸோ இதெல்லாம் யாருடைய கரைகள் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்களுடைய கரைகள் தான். ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதுல சில வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமா பார்க்கவே முடியல. ஒரு பெரிய கூண்டு மாதிரி இருக்கு. அந்த கூண்டுக்குள்ள எல்லாரையும் அவங்களுடைய மேலாடைகளை கலற்றி அவங்க எல்லாத்தையும் உள்ள போட்டு அப்படி நெருக்கி உட்கார வச்சு ஒரு பாய்சனஸ் கேஸ் அனுப்புறாங்க. கொஞ்ச நேரத்துல புகை மண்டலமா இருக்கு. அதுக்கப்புறம் அது விலகுனதுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாம் சுருண்டு விழுந்து செத்து போயிருக்காங்க. சிலர் மரத்துல தூக்கில் இடப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு தாய் பார்க்கும்போது அந்த தாய் கையில ஒரு குழந்தை, செத்த ஒரு குழந்தை இருக்குது. அந்த தாய் நிக்கிறதுக்கு கீழே இன்னொரு அடுத்த ஒரு குழந்தை இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பார்க்க கூட முடியாத அளவுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த காரியங்களுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். we have to pray. ஸோ சூடான்ல இருக்கக்கூடிய சில ஆர்ஃபன்ஸ், இப்ப இவங்கெல்லாம் பெற்றோரெல்லாம் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. அதுதான் எல்லாரும் கேட்குறாங்க. இன்னைக்கு எத்தனையோ செய்திகள் தலைப்பு செய்திகளா வருதே, ஏன் இந்த செய்திகளுக்கு குரல் கொடுக்க யாருமே இல்லை? இன்னைக்கு அவங்களுக்காக ஜெபிக்க போறோம் நம்ம எல்லாரும். ஸோ இப்படி ஆதரவற்ற குழந்தைகள் நாளுக்கு நாள் அவங்க பெருகுறாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு பக்கம் ஐடிஎஃப் தன்னுடைய தாக்குதலை நடத்திக்கிட்டே தான் இருக்குது. ஐடிஎஃப் அப்படின்னு சொன்னா என்ன, இஸ்ரேலுடைய ராணுவம். ஸோ கான் யூனிஸ் காசால இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்க தாக்குதல் நடத்திட்டே தான் இருக்கிறாங்க. அப்புறம் நல்ல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நல்ல ஒரு ட்ரேடா இருக்கட்டும், இல்லை டிஃபென்ஸா இருக்கட்டும், ஸோ நாங்கள் சேர்ந்து சில வேலைகளை நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ லெபனான்ல பார்க்கும்பொழுது, லெபனான் இத்தனை நாள் சைலண்டா இருந்தது. இப்போ வரக்கூடிய செய்தி என்னன்னா, மறுபடியும் அவங்க என்ன செய்யறாங்களா, சீரியா வழியா அவங்க ஆயுதங்களை வாங்கி அங்க மறுபடியும் தங்களை அந்த பயங்கரவாதிகள் மறுபடியும் அவங்களை என்ன செய்யறாங்க, பழைய நிலைக்கு அவங்கள புதுப்பிக்கிறாங்க. ஸோ அதை ஒரு நாள் இஸ்ரேல் அனுமதிக்கவே அனுமதிக்காது. ஏன்னா அவங்க எல்லாம் எல்லைகள்ல இருக்காங்க, இஸ்ரேலுடைய எல்லைகள்ல இருக்காங்க. ஸோ அவங்க எப்ப வேணாலும் அவங்க ஒரு தாக்குதல் நடத்தலாம். சமீபத்தில் அங்க ஒரு மரித்து போனார், அதற்குரிய சர்ச்சைகளும் அங்கே நடந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ லெபனானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க நாட்டின் மீது தாக்குதல் நடந்தாக்கா, இஸ்ரேல் தாக்குதல் நடந்தால் எங்களுடைய இடத்தையும் எங்களுடைய மக்களையும் காப்பாற்றுவதற்கு நாங்க எதிர்த்தாக்குதல் நாங்க செய்வோம். அதே சமயத்துல ஈரானுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கக்கூடிய அந்த அணு ஆலைகள் எல்லாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாக அமெரிக்காவுடைய உதவியோடு சேர்ந்து அந்த B-2 பாம்பர்ஸ் எல்லாம் நிறைய இடங்களை ஸ்தலங்கள்லாம் அழிச்சாங்க. பட் மறுபடியும் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹேமர் மவுண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மறுபடியும் என்ன செய்யறாங்களா, தயாரிக்கிறாங்க. அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை இல்லை இந்த சமாதான உடன்படிக்கை ஒரு நிரந்தரமான உடன்படிக்கையா? கிடையவே கிடையாது. எவ்ரி கண்ட்ரி இஸ் கெட்டிங் ரெடி டு அட்டாக் இஸ்ரேல் அகெயின். So prayer rally in Jerusalem.
ஸோ நெத்தனியாகு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹமாஸ் அப்படின்னு பயங்கரவாதம் அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போடணும், தாக்குதல் நடத்தக்கூடாது. அப்படி ஒரு வேலை அவங்க செய்யலைன்னா நாங்க அதை செய்ய வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஜெர்மனியிலிருந்து ஒரு ஆதரவான வார்த்தை என்ன அப்படின்னா, ஹமாஸ் இந்த பயங்கரவாதிகள் வந்து சின்ன சின்ன குழந்தைகள்லாம் தன்னுடைய கைவசம் வச்சுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி செயல்படுறாங்க, என்னைக்குமே எங்களுடைய ஆதரவு இஸ்ரேலுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இஸ்ரேல் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா, ஹெஸ்போலாவுடைய ரீசெண்டா நடக்கக்கூடிய இந்த தாக்குதல அடுத்தது தங்களை எப்படி பலப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதான அந்த மீட்டிங்கையும் தொடர்ந்து இஸ்ரேல் நடத்திட்டு வர்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ டைரக்டா நான் ஹாஸ்டேஜஸ் ஓடத்துக்கு வரேன். இப்போ சில மரித்து போன ஹாஸ்டேஜஸ் உடைய சடலங்கள்லாம் வந்து பேக்ஸ்ல ரிட்டர்ன் வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் 7 பேர்த்துடைய சடலங்கள் தான் வரணும், அதற்கான முயற்சிகள் செய்யறாங்க. இரவு பகலாக அங்க தேடுதல் வேட்டை நடந்துட்டே தான் இருக்குது. காசால இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஹமாஸை சேர்ந்த ஒரு குழுவும் ஒரு டனல்ல அண்டர் கிரவுண்ட்ல எங்கேயோ சிக்கி இருக்காங்களாம். ஸோ இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட தான் என்ன இருக்கணும், எங்களோட ஹாஸ்டேஜஸோடைய சரீரங்களும் அங்கதான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க இப்ப தேடுதல் நடத்துறாங்க. ஸோ இஸ்ரேலும் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்கன்னா, விட மாட்டாங்க அந்த ஹாஸ்டேஜஸ் மீட்கிற வரைக்கும். ஸோ யூனிசெஃப் எப்பவுமே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், காசால பயங்கரமான பஞ்சம், பசி, பட்டினி அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூனிசெஃப் சொல்லியிருக்கு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஹியூமானிட்டேரியன் எய்ட வழங்கி இருக்கிறாங்க மற்ற தேசங்களை விட. இந்த யுத்தத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு நாளும் இஸ்ரேல் வந்து அதை செய்யல அப்படிங்கிறதுக்கு. அதே போல ஹெஸ்போலா மேலையும் தாக்குதல் நடத்திட்டே தான் இருக்கிறாங்க. இஸ்ரேல் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் அ வார் அகேன்ஸ்ட் லெபனான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். லெபனான் மேலேயும் சில ப்ரெஷர்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. 755 நாட்களுக்கு பிறகு உயிரோட எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய டெட் ஹாஸ்டேஜஸ் உடைய சரீரங்களும் வந்துருச்சு. இந்த 7 பேர்த்துடைய சரீரங்களும் அங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த காசாவை வந்து சீரமைக்கும் பணி திட்டங்கள் நடக்குது. இது பாருங்க, சூடான்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ல 460 பேர் மரித்து போயிருக்கிறாங்க. 2000 சிவிலியன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் 2 நாட்கள்ல. அதெல்லாம் வந்து இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப பயங்கரமா எல்லா இடங்கள்லையும் இப்படிப்பட்ட தாக்குதல் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது பிரிட்டிஷோட இதுக்கு வரலாம். So director, Christianity is facing an existential threat in Nigeria. So டொனால்ட் ட்ரம்ப்பும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க இதுக்கு ஆக்ஷன் எடுக்க போறோம். ஸோ அப்படி இதை நிறுத்தப்படலை அப்படின்னு சொன்னா எங்களுடைய ஆர்மியை நாங்க அனுப்புவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ we have to save our great Christian population around the world. ஸோ இன்னைக்கு எல்லா நாடுகள்லையுமே இஸ்லாமியர்கள் அதிகமாயிட்டாங்க. மெஜாரிட்டி அவங்க தான் இருக்கிறாங்க, இனப்பெருக்கத்திலையும் அவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம இதை லைட்டா எடுத்துக்க வேண்டாம். நம்ம வந்து நம்ம ஊர்ல நம்ம நல்லா இருக்கிறோம், 3 நேரம் நல்லா சாப்பிட்றோம், நல்லா நம்ம தூங்குறோம் அப்படிங்கிறத விட்டுட்டு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நம்முடைய ஜெபங்கள்ல அந்த பாதிக்கப்படுற அந்த தேசங்களுக்காக, அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த வெனிசுலா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி போறேன். அதே போலதான் இந்த பாலஸ்தீனியன்ஸ், இந்த வயசான முதிய இந்த ஹாஸ்டேஜஸையும் வந்து ரொம்ப அவங்களையும் கடத்திட்டு போய் ரொம்ப கொடூரமா அவங்கள கொலை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற அந்த தாக்குதல் நடந்துட்டே தான் இருக்கு. அதுல ஒரு ரஷ்யன் ஆயில் பைப் லைனும் சேதம் அடைஞ்சிருக்குது. ஸோ ஈரானுக்குள்ள வந்து ரஷ்யாவோட ஒரு பெரிய மிலிட்ரி கார்கோ பிளேன் வந்து இறங்கி இருக்கான். அப்போ ரஷ்யாவும் ஈரானும் நண்பர்களா? ஆமா, நண்பர்கள். அப்போ கண்டிப்பா ரஷ்யா என்ன செய்து, ஈரானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அது செய்து வருகிறது. ஸோ ஸ்வீடன்ல இருந்து ஒரு பொண்ணு பேசி இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த நாட்டுக்குள்ள வந்தாங்க, நிறைய இமிகிரேஷன் வந்திருக்கு. ஸோ ஆனால் இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்திருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஹியூமானிட்டேரியன் எய்டு, அதாவது காசாக்குள்ள இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அகதிகளாய், சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வீட்டை இழந்து, தங்களுடைய வியாபாரங்களை இழந்து, பொருட்களை இழந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் இந்த ஹியூமானிட்டேரியன் எய்டு போறத அங்க இருக்கிற பயங்கரவாதிகள்
அது என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை தந்திரமா அவங்க கைவசம் எடுத்து அவங்க எடுத்திருக்கிறதையும் அதை கேப்சர் பண்ணி போட்டிருக்கிறாங்க. காசா ஸ்ட்ரிப்ல நடக்கிற சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப சமீபத்தில் நமக்கு தெரியும் சீரியால ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வந்தது. அடுத்த ISIS போன்ற ஒரு பயங்கரவாத கும்பல் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆசாதை வீழ்த்தி அதை எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியும். பட் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சீரியன் பிரசிடென்ட் அமெரிக்கா செல்ல போவதாகவும் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களை மீட் பண்ண போறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. லெபனான்ல தொடர்ந்து தாக்குதல் நடக்கிறது. பாருங்க, இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த பிளாகை பார்த்தா எந்த பிளாக்னு உங்களுக்கு தெரியுதா? இஸ்ரேலோட பிளாக். ஆனா இப்படி ஒரு கொடூரமா இந்த பிக்சரை வந்து டெபிக் பண்ணியிருக்கிறது துருக்கி நாட்டை சேர்ந்தவர் தான். அப்போ எர்டோகன் அந்த பிரசிடென்ட்டுடைய சீஃப் அட்வைசர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வெறுப்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துறாங்க பாத்தீங்களா? ஸோ பயங்கரமா அவங்களுடைய வெறுப்பை வெளிப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். ஸோ நைஜீரியாவில் நடக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ தாக்குதலுக்கு எதிர்த்து அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். எங்களுடைய உதவிகளை எல்லாம் நாங்கள் நிறுத்துவோன்னு. ஹெஸ்போலால கொலை செய்யப்பட்ட 5 தீவிரவாதிகள் அவங்களுடைய பரியல் நடந்தது ஹெஸ்போலாவோடதுல. ஸோ அங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது காசால இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போடுறதுக்கு முடியாது அப்படிங்கிறதுக்கு 70% பாலஸ்தீனியன்ஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கும்போது இஸ்ரேலுக்குள்ளாரியே ஒரு அம்மா என்ன பண்ணிருக்கு, IDFக்கு எதிராக ஒரு தவறான கருத்தை பரப்பியிருக்காங்க. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய IDF சீஃப் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய யுத்தங்கள் வெளியே இருக்கிறத விட சில சமயங்கள்ல உள்ளேயே நமக்கு எதிராக யாரு செயல்படுறாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு துக்ககரமான விஷயம்தான். அநேக மரித்து போன சடலங்கள் உள்ள வந்திருக்குது. நம்ம பாருங்க, இந்த 3 விஷயம், இந்த வெனிசுலா பத்தி நான் இன்னைக்கு பேசல. த்ரெட் டு 3 விஷயத்தை ட்ரம்ப் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுல த்ரெட் டு நைஜீரியா. ஸோ அமெரிக்கன் சோல்ஜர்ஸை நாங்க நைஜீரியாவுக்கு அனுப்புவோம். த பீப்புள் ஷுட் ஸ்டாப் கில்லிங் கிறிஸ்டியன்ஸ். ஸோ கிறிஸ்தவர்கள் அங்க குறிவைத்து கொலை செய்யப்பட்டு அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் அபகரிக்கப்படுது. குடும்பமா அங்க இப்ப இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டா இந்த வீட்டுல இருக்கிறதெல்லாம். ஸோ அப்படி இதுதான் ஒரு காலத்துல ஹிட்லர் செஞ்சாரு. ஒரு காலத்துல ஜெர்மன்ல இருக்கும்போது இதுதான் நடந்தது. ஸோ உலகம் முழுவதும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த லெபனான்ல இருக்கக்கூடிய அந்த தாக்குதல் தான். ஜோரான் மம்தானி இவங்கெல்லாம் மரித்து போனவர்கள். இந்த 7 பேர் மட்டும் இன்னும் என்ன 8 பேர் இல்லை, இப்ப கடைசியா வரும்பொழுது ஒருவருடைய சடலம் வந்திருக்கு. இப்ப இன்னும் 7 பேர்த்துடைய சடலங்கள் வரணும். அக்டோபர் 7 தாக்குதல் நடத்தும் போது அந்த ஒரு கேர்ளை வந்து எப்படி அவங்க பலவந்தம் படுத்தி கூட்டிட்டு போறாங்க பாருங்க. அதுக்கு காரணமா இருந்தவர்களையும் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி ஸோ இஸ்ரேல் ராணுவம் என்ன செய்திருக்கு, அவனையும் அழித்திருக்கிறது. ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்தவங்க, ஆயுதம் கொடுத்தவங்க, ட்ரைனிங் கொடுக்கறவங்க, ஆதரவா இருக்கிறவங்க, பிளான் போடுறவங்க ஒருத்தர் கூட விடவே மாட்டாங்க. பிகாஸ் they are very much concerned about their own people. ஸோ அதே போலதான் IDF லெபனான்ல இருக்கிற இந்த 5 பேர்த்த முக்கியமான ஆட்களை எடுத்திருக்கிறாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஸோ இஸ்ரேல் அடுத்த நாட்டுக்கும் உதவி செய்து இப்ப நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல்ல ஜமைக்காக்கு அவங்களுக்கு தேவையான உதவி பொருட்களை இஸ்ரேல் நாடு முன் வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ ஒரு பழைய ஒரு பிரசிடென்ட் வந்து அவர் காலமாயிருக்கிறார். இது ஒரு பக்கத்துல பார்க்கும் பொழுது பிலிப்பைன்ஸ் நாட்டுல டைஃபூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல், வெள்ளப்பெருக்கு எடுத்து ஒரு புயல் காற்று வந்து அநேகர் மரித்து போயிட்டாங்க. உங்களுடைய ஜெபங்கள்ல பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காகவும் நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நமக்கு ஜெபிப்பதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. உங்களுடைய தனி ஜெபங்கள்ல இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈரான்ல ஒரு கொண்டாட்டத்தின் போது பாருங்க, ஒரு 2 பேர்த்த ஒரு பப்ளிக்கா எல்லாரும் பார்க்குற மாதிரி தூக்கிலிடுறது போல போட்டிருக்காங்க. பெஞ்சமின் நெத்தன்யாவையும் ட்ரம்ப்பையும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு வெறி இருக்கு பாருங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எல்லா தேசங்களும், அதாவது ஒரு பாம்புடைய தலை அப்படின்னா அது ஈரான் தான். ஸோ அதோடைய ப்ராக்சி நேஷன்ஸ் தான் இந்த ஹெஸ்போலா, ஹமாஸ், இதெல்லாம் ஒரு பயங்கரவாத இயக்கத்துடைய பெயர். ஸோ எந்த அளவுக்கு அவங்க தங்களுடைய வெறுப்பை வெளிப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஹமாஸ் அந்த எல்லோ லைன் ஒரு பார்டர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியும். பட் அந்த எல்லோ லைன் கீழே ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அண்டர் கிரவுண்டில் ஒரு காம்பவுண்ட் வச்சு அவங்க
அந்த ஏரியாவெல்லாம் அவங்க தங்களுடைய கைவசம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டறிஞ்சு அழிச்சிட்டு வராங்க. இதெல்லாம் நினைச்சு பாருங்க, நம்ம எங்கேயோ உட்காந்து பேசுறோம், நமக்கு என்னமோ பேசுறதுக்கு ஈஸியா இருக்கு. பட் அந்த கண்ட்ரி எப்படி எவ்வளோ ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணும், தினம் தினம் புது புது விதமான புது வித ஸ்ட்ராட்டஜிக்கான அட்டாக். ஆண்டோர் மட்டும் அவங்களோட கூட இல்லாம போயிருந்தா அவங்க என்னைக்கோ மண்ணோட மண்ணா மக்கியே போயிருப்பாங்க. இப்ப நியூயார்க் சிட்டிக்கும் ஆப்ரேஷன் மேன்ஹட்டன், இந்த காரியங்கள்லாம், இந்த மேன்ஹட்டன் ப்ராஜெக்டை பத்தி அப்புறம் பேசுவோம். பட் இன்னைக்கு நியூயார்க்குக்கும் ஒரு பயங்கரமான ஒரு த்ரெட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது பிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்த ஒரு மிகப்பெரிய அலைகளை குறித்து பார்க்கணும். இது அந்த 7 பேர்த்துடைய பெயர். ஸோ காசா ஸ்ட்ரிப்லையும் தொடர்ந்து அந்த எல்லோ லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தாக்குதல் நடந்துட்டே தான் இருக்குது. 2001 நம்ம 11/11 அதை மறக்கவே முடியாது அந்த அட்டாக்கை. ஆனால் அதுவே கொஞ்சம் வருஷத்துல பார்த்தா அவங்களுடைய கைகளுக்கே நியூயார்க்கு போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி தான். ஸோ எப்போ ஒரு 25 இயர்ஸில் வந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா. பட் ஐ ஆல்வேஸ் சே பை 2030 மேக்சிமம் 2030 நம்ம இந்த இருக்கிற அந்த உலகத்தை நம்ம ரொம்ப ஒரு வித்தியாசமான உலகமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். வேகமாக போகலாம். நமக்கு இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நேரத்திலையும் மொய்தீம், த அப்பாயிண்டட் டைம்ஸ், த ஃபீஸ்ட், அதில் இந்த சுக்கோத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டிகையின் வரிசையில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த என்ன ஹார்வெஸ்ட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், கூடார பண்டிகை. கூடார பண்டிகைக்கு கீழே இருக்கக்கூடிய ஹார்வெஸ்ட். அப்போ ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொன்னாலே என்னது, அறுவடை. பைபிள்ல முதல் புஸ்தகமாகிய இந்த ஆதியாகமம்ல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அறுவடை அப்படிங்கிறத நம்ம பார்க்காம இருக்கவே முடியாது. ஸோ ஹார்வெஸ்ட், ஒரு அறுவடை, நல்ல விளைச்சல் வேணும் அப்படின்னா என்ன தேவை, மழை தேவை. ஸோ when there is a harvest, when you are expecting an harvest, அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன, ரெயின். இப்போ எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்மளும் ஒரு எழுப்புதலின் காலத்துக்காக வெயிட் பண்றோம். அப்போ ஒரு பெரிய ஆத்தும அறுவடைக்காக வெயிட் பண்றோம். ஆத்துவ அறுவடைக்கு முன்னாடி ஒரு பின்மாறி மழைக்காக உங்களுடைய ஜெபங்கள்ல தினம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. பலருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், என்னடா இது சும்மா எழுப்புதல் அது இதுன்னு. ஆனா ஆண்டவர் முன்மாறி பின்மாறி மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை தள்ளாத தேவன். இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் இருக்கிறாங்க, ஆண்டவரை அறியாத மக்கள், இயேசுவை அறியாத மக்கள். அப்போ அப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவரை மட்டும் அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுடைய மன கண்கள் திறக்கப்பட்டுருச்சுன்னா, நம்மளை விட அவங்க கெட்டியா பிடிச்சுக்குவாங்க ஆண்டவரை. கரெக்டா இல்லையா? ஆமா, பக்தி உள்ளவனை கர்த்தர், ஆமா. ஆனா ஒரு தவறான இடத்துல தான் அவங்களுடைய பக்தியை வைத்திருக்கிறாங்க. ஸோ அதற்காக வந்து ஒரு லேட்டர் ரெயினுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், எப்பவுமே வந்து ரெயின் இஸ் ஆல்வேஸ் கிவன் ஃபார் த சேக் ஆஃப் ஹார்வெஸ்ட், ஃபார் த சேக் ஆஃப் ஹார்வெஸ்ட். இப்போ நம்ம இதுல பார்க்க போறது என்ன அப்படின்னா, அதுல பார்லி ஹார்வெஸ்ட் அண்ட் வீட் ஹார்வெஸ்ட், கிரேப் ஹார்வெஸ்ட், இந்த 3 ஹார்வெஸ்ட்ல இந்த பார்லி ஹார்வெஸ்ட்டை பத்தி தான் நம்ம படிச்சுட்டு வந்தோம். அதுல போன வாரம் என்னென்ன உதாரணங்கள் எங்க பயன்படுத்தப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோங்கிறது ஞாபகம் இருக்கா? ஒண்ணு, நம்ம வாதைகள்ல ஒரு வாதை, 7வது வாதை, அதுல அழிக்கப்பட்டது எதுங்க, இந்த பார்லி, கோதுமை அப்படின்னு சொல்றதுதான் பார்லி. கோதுமை அப்படின்னு சொன்னா அது வந்து வீட். இந்த 2 அறுவடையிலையும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குமா? ரொம்ப ஈஸியான அறுவடை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோதுமை அறுவடை தான். இந்த கோதுமை நல்ல விளைச்சல் வந்து அறுவடைக்கு ரெடியா இருக்கும்போது அதோடைய மேல இருக்கக்கூடிய தலை அப்படி குனிஞ்சு இப்படி நிக்குமா. ஆனா கோதுமையுடைய விளைச்சல் அப்படி இருக்காது, ரொம்ப ஸ்டிஃபா ஸ்டபர்னா இருக்குமா. ஸோ அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த பார்லி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தன்னை அப்படி தாழ்த்தி காமிக்கிறது போல, இட்ஸ் சோ ஹம்பிள் அண்ட் ஒபீடியன்ட், ரொம்ப ஒரு கீழ்ப்படிதல், தன்னை தாழ்த்தி கொடுக்கக்கூடியதுக்கு சமமா எதை சொல்லலாம், இந்த கோதுமையை நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி பல விதமான அறுவடைகளை நம்ம பார்க்கவும் போறோம். சில மனிதர்கள் பாருங்க ஈஸியா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, சிலர் வந்து ஆண்டவரை பிடிச்சுப்பாங்க, அந்த ரட்சிப்பை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. மனுஷன் யாரும் ஒரு இன்னொரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள நடத்தலாமே தவிர ரட்சிக்க முடியாது. சால்வேஷன் இஸ் ஃப்ரம் காட். ஸோ அப்படி ஒரு சில மக்கள் ஈஸியா வருவாங்க. ஆனா ஒரு சில மக்கள் எப்படி இருப்பாங்க, எவ்வளவுதான் சொன்னாலும்
இப்படி பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு நாள் வரும், சரி சரின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க இருதயத்துக்குள்ளாரையே என்ன செய்யாது, நுழையவே நுழையாது. சோ அப்படிப்பட்ட மக்களும் ஒரு நாட்கள் வரும், இந்த வீட் ஹார்வெஸ்ட போல அப்படி ஸ்டிஃபா இருக்கிறவங்களும் ஆண்டவருக்குள்ள ஒரு நாட்கள் வருவாங்க. அதை தொடர்ச்சி வரக்கூடியதுதான் இந்த கிரேப் ஹார்வெஸ்ட். அப்ப இந்த திராட்சை ஆலையில என்ன செய்வாங்க, இந்த திராட்சையை கொட்டி நல்லா கால்களால மிதிச்சு அதை கசக்கி பிழிஞ்சு என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. சோ அப்படி ஒரு அறுவடை நடக்குமா. அது என்னது, ஒரு ட்ரிபுலேஷன் பீரியட். சோ ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டுக்குள்ள கடந்து போய் வருவாங்க. அதே போல துன்மார்க்கன் அந்த நியாய தீர்ப்புக்கு அவன் தப்புவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபேஸையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்படி பல விதமான அறுவடைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சோ இந்த பூமியில இந்த முதற் பலன், முதல் அறுவடையாக ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா வந்தது யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை இந்த பண்டிகையின் வழியாக நம்ம பார்த்துட்டே வரோம். சோ அடுத்தது நம்ம யாரை பார்த்தோம், ரூத்தை பத்தி ஒரு சில வசனங்கள் மட்டும் படிச்சோம். ரூத்தினுடைய மாமியாராகிய நவோமி தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வர்றாங்க. அவங்க வர்ற சமயத்துல இந்த ஃபெஸ்டிவல் டைம், ஏன்னா அந்த சமயத்துல இந்த அறுவடை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான காரியத்தை பார்த்தோம். அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலயும் ஒரு சின்ன பிள்ளை 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்துச்சு. அந்த 5 அப்பங்கிறது என்ன அப்பம், வார்கோதுமையினால் செய்த அப்பங்கள். சோ இது எல்லாத்திலையுமே இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு காரியமாக எடுத்துக்கொண்டார். சோ அவர் பயன்படுத்திய பொருளா இருக்கட்டும், அவர் பேசிய பொருளா இருக்கட்டும், அது எல்லாமே பரலோக ராஜ்யத்துக்கும் அதி சீக்கிரத்துல எதிர்காலத்துல நடக்க இருக்கிற சம்பவங்களுக்கும் ஒப்பிட்டு என்ன செஞ்சாரு, அந்த மக்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான் படிக்க போறோம். இதே பார்லி பத்தி, இதே வார்கோதுமையை பற்றி தான் நம்ம படிக்க போறோம். அதை ஒரு அழகான ஒரு குடும்பத்தை வைத்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். வேகமா நம்ம பார்க்கலாம். இந்த பிரசன்டேஷனுக்கு நேரா நம்ம கடந்து போலாம். எல்லாருக்குமே ரூத்தினுடைய கதை தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இதை ஒரு செல்ஃப் கண்டெய்ன்டு ஸ்டோரின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த எதுக்குமே சம்மந்தப்படவே படாது. திடீர்னு சொல்லி அந்த கதை ஆரம்பிக்குது. ஒரு குடும்ப கதை அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஒரு அழகான ஒரு அன்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி அப்படின்னும் அதை ஸ்டோரியாவும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பட் இதுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய சில ரகசியங்கள், அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற சில கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் வழியா எனக்கு என்ன செய்தி இருக்கு, ஸோ இன்னைக்கு சபைக்கு என்ன செய்தி இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி வழியா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வேகமா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டோரியை கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம பார்க்குறோம், ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலியுடைய குடும்ப தலைவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பேரு எலிமெலேக். அவருடைய பேர் என்னங்க, எலிமெலேக். அவர் தான் அந்த குடும்பத்தினுடைய தலைவர். அவருடைய மனைவி, அவங்க மனைவி பேர் என்ன, நவோமி. சரி, அடுத்தது அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மகளோன், கிலியோ. அந்த 2 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. இவங்க எந்த ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெத்லஹேம்ல இருக்கிறாங்க. அப்போ இந்த கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா, மோவாப் தேசத்துலதான் அந்த முழு ஸ்டோரி ஆரம்பிக்குதுன்னா, எடுத்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த தேசத்தை விட்டு அங்க வெளியே போறாங்க. ஸோ அவங்க இருக்கும்போது பயங்கரமான பஞ்சம். எந்த ஊர்லங்க, பெத்லஹேம். பெத்லஹேம்ல அவங்க இருக்கிறாங்க. பயங்கரமான பஞ்சம். அந்த பஞ்சத்தை அதுக்கு மேல அவங்கனால சமாளிக்கவே முடியல. அப்போ சமாளிக்க முடியாம அவங்க எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மோவாப் தேசத்துக்கு போறாங்க. ஸோ மோவாப் இவங்களுக்கு ஒரு தெரிஞ்ச தேசமா இல்ல அவங்களுக்கு நண்பர்களா அப்படிங்கிறத இப்ப பாருங்க, இங்க பாருங்க. ஸோ இங்க இருந்து இந்த 4 பேரு கிளம்புறாங்க. இந்த 4 பேரு கிளம்பி அந்த டெட்சி என்ன செய்யறாங்க, தாண்டுறாங்க. டெட்சியை தாண்டி என்ன செய்யறாங்க, மோவாப் தேசத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் the first step. From Bethlehem they crossed the river and they reached Moab. ஸோ இந்த 4 பேரும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த தேசத்தை அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்களே, இந்த தேசம் இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷனா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வாசிங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 3:12. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பழக்க பண்ணினார். இந்த பேரை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எக்லோன்.
இந்த எக்லோன் பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன். அவரும் இந்த கதையில சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. அப்போ இந்த எக்லோன் அப்படிங்கிற ராஜா கையில யார ஒப்பு கொடுத்தாராம்? இஸ்ரவேலர்கள். சோ இவன் எந்த நாட்டுக்கு மன்னன்? மோவாப். அப்படின்னா மோவாபியர்களும் இஸ்ரவேலர்களும் நண்பர்களா எதிரியா? எதிரி. இவங்க ரெண்டு பேத்துக்கும் பெரிய ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ டெட்சியுடைய ஈஸ்ட் சைட்ல இருக்குது இந்த மோவாப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இஸ்ரேல் நாட்டை வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அப்ரெஸ் பண்ணிட்டே வந்தாங்க. அதாவது அவங்கள அடிமைப்படுத்தி, அதாவது அவங்கள தாக்கிட்டே வந்தாங்க இந்த மோவாபியர்கள். அதற்கு பிற்பாடுதான் பாத்தீங்கன்னா ஏகூதெல்லாம் வருவாரு, அவரை பலசாலியான சில நியாயாதிபதிகள்லாம் வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஜெயிப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம படிப்போம். இஸ்ரவேலர்கள் பிற்பாடு என்ன செஞ்சாங்க? மோவாபியர்களை அவங்க வந்து ஜெயிச்சாங்க. ஸோ ஏன் முதல்ல பஞ்சம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த நாட்டுல பஞ்சம் வந்துருச்சுன்னு எங்க போறாங்க? இன்னொரு நாட்டுக்கு போறாங்க. ஆனா ஆண்டவர் வாக்களித்த ஒரு கானான் தேசம் இல்லையா? இப்ப சில சமயம் ஆண்டவர் கொடுக்கிற ப்ராமிஸை பிடிச்சுக்குவோம். ஆனா என்னடா இது, நம்ம இந்த ப்ராமிஸ்க்குள்ள வந்திருந்தாலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க உபாகமம் 28:15. 28:15. செவி கொடாதே போவாயானால் இப்பொழுது சாபம் எல்லாம் உன் மேல வரும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அப்படியே எழுதப்படுது. எப்போ நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியாம போனீனா என்னெல்லாம் நடக்கும்? உன்னுடைய தேசத்துல யுத்தம் வரும், உன்னுடைய தேசத்துல கொள்ளை நோய் வரும், அடுத்தது வந்து உனக்கு உன் பக்கத்துல உன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து டிஸ்டர்பன்ஸ் வரும். இப்படி இது எல்லாம் அந்த 28வது அதிகாரத்தினுடைய சாபத்தை நீங்க ஒன்னொன்னா படிச்சீங்கன்னா எப்ப இந்த ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் அது வந்து போகுதோ அந்த சமயத்துல என்ன ஆகும்? அந்த சமயத்துல ஆண்டவர் இத அனுப்புவேன்னு சொன்னார். அப்படி இவங்க நடந்துகிட்டாங்களா? அப்படி பெத்லஹேம்ல நடந்ததா? வாசிங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 21வது அதிகாரம் 25வது வசனமும் வாசிக்கலாம். அவனவன் அவன் ஓனர்ஷிப் ஆயிட்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்றபடி செய்தான் எழுதப்படல. என்ன எழுதி இருக்குங்க? தன் பார்வைக்கு. அப்படின்னா ஒரு டார்க் டேஸ். ஆண்டவர் ஒரு இடத்துல இல்லைனாலே அங்க இருள் வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அவனுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் அவன் செய்ய ஆரம்பிச்சுட்டான். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தினுடைய கடைசி வசனம் எப்படி முடியுதுன்னு பாருங்க. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவன் தன் பார்வைக்கு சரி போன. அப்படின்னா ஆண்டவரே அங்க இல்ல. ஆண்டவர் இல்லைன்னா தேசம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ஆண்டவர் இல்லாத குடும்பங்களும் இப்படிப்பட்டதுதான். சோ அப்படி அந்த மாதிரி ஒரு டைம்ல சில சமயங்கள்ல நம்ம நினைப்போம், ஐயோ அப்படின்னா ஆண்டவரை தேடக்கூடிய ஜனங்களே இல்லையா, பக்தியுள்ள மனுஷங்களே கிடையாதா அப்படின்னு நினைக்கும் போது இல்லவே இல்லை, நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் ஒரு குடும்பங்களை சிலதை பாதுகாத்துட்டே தான் வருவார். அப்படிப்பட்ட ஒரு பக்தியை இந்த குடும்பத்திலிருந்து பார்க்க முடியும். எந்த குடும்பம் அது? எலிமலேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து சில பக்தியான காரியங்களையும் நம்ம பார்க்க முடியும். அப்போ அதே போல இந்த மோவாபியர்களை பற்றி நம்ம படிக்கும்போது உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3-6வது வசனம் வரைக்கும் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வர்றாங்க. அவங்க ஒரு ரூட் எடுக்கணும். அந்த ரூட் வந்து எது வழியா போகுது? மோவாபியர்கள் வழியா போகுது. ஆனா மோவாபியர்கள் அவங்களுக்கு வழி கொடுத்தாங்களா? வாசிங்க பார்க்கலாம் அதுல இருந்து. சோ அதுல பார்க்கும் பொழுது உபாகமம் 23
போதும். சோ அதுல இருந்து பாருங்க, இந்த ஜனம் உங்களுக்கு விரோதமா வந்ததுனால இந்த டேபர்நாக்கிள்குள்ள அந்த மோவாபியர்கள் வந்து 10வது தலைமுறை வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, அவங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு. சரி, இந்த வந்தாங்களா? அந்த ஜெனரேஷனை தாண்டி 10th ஜெனரேஷனுக்கு அப்புறம் யாராவது உள்ள வந்தாங்களா? யார் அவங்க? அதுதான் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ் நியூஸா இருக்க போகுது. இந்த வேதத்துல இன்னைக்கு இந்த புஸ்தகத்துல இருந்தா அதை கண்டுபிடிக்க போறோம் நம்ம. சரியா? அப்ப பாருங்க, இங்க உபாகமம் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டாச்சு. சரியா? அப்ப 10வது தலைமுறை வரைக்கும் என்ன செய்ய முடியாது, அவங்க வர முடியாது. ஏன்னா அவங்க வழியில வந்து உங்களுக்கு எதிராக தான் வந்தாங்க, உங்களுக்கு ஆதரவா வரல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இஸ்ரவேலர்களுக்கும் மோவாபியர்களுக்கும் நல்ல உறவு ஒன்றும் கிடையாது. ஆனா பெத்லகேம் என்னால் அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம், த ஹவுஸ் ஆஃப் பிரெட்னு அர்த்தம். அந்த இடத்த காலி பண்ணிட்டு இப்ப இவங்க 4 பேர் என்ன செஞ்சாங்க, அந்த ஊருக்கு போறாங்க. சோ அந்த பிரசன்டேஷனுக்கு நேரா நமக்கு போலாம். சோ இந்த மோவாபியர்கள் வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு வெளியில தான் அவங்க வந்து குடியிருக்கிறாங்க. சோ அவுட் சைட் த ப்ராமிஸ்ட் லேண்ட், அங்கதான் அவங்க இருக்கிறாங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த மோவாபியர்களை பற்றி ஒரு கல்வெட்டும் இருக்குது. சோ மேஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா, அதாவது இந்த ராஜா ஒரு பெரிய யுத்தத்தை பற்றி நம்ம எங்க வாசிக்க முடியும் அப்படின்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் சேர்ந்து அவங்க வருவாங்க. அந்த மோவாபிய ராஜாவும் அந்த இடத்துக்குள்ள வரும்போது மேஷா அப்படின்னு சொல்லக்கூடிய மோவாப் நாட்டை சேர்ந்த ஒரு மன்னன். அப்போ இந்த யுத்தம் வந்து நம்ம பைபிள்லயும் ரெக்கார்ட் ஆயிருக்குது. அந்த ரெக்கார்டான இந்த சம்பவம் ஒரு கல்வெட்டுலயும் இருக்குது, ஒரு 3 அடி டால் இருக்கக்கூடிய மேஷாஸ் ஒரு ஸ்டேல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1868 தான் வந்து இந்த கல்வெட்டு கண்டுபிடிச்சாங்க. அண்ட் பெடவுனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியிலேருந்து எடுத்தாங்க. ஆரம்பத்தில் இந்த கல்வெட்டை முழுசாக எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அது உடஞ்சி பல இடங்களுக்கு செதறி போச்சு. ஆனால் ஒரு காப்பி இருந்ததுனால அந்த பேலன்ஸ் கண்டென்ட் என்ன செஞ்சாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ மேஷா தன்னுடைய இஸ்ரவேலர்கள் மேல த ஹவுஸ் ஆஃப் டேவிட், தாவீதுன்னு ஒரு மனுஷன் கிடையவே கிடையாதுன்னு ரொம்ப வருஷங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் கற்பனை ஒரு கதாபாத்திரங்கள் அப்படின்னு. ஆனா தாவீதுடைய பெயரை ஒரு அந்நிய மனுஷன், ஒரு அந்நிய ராஜா வந்து குறிப்பிட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த மேஷா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய வெற்றி பலகையில தாவீதுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி தாவீதுடைய பெயர் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, இந்த கல்வெட்டுல எழுதப்பட்டிருக்குது. சோ இப்படி அவங்க ஒரு காலகட்டங்கள்ல ஜெயிச்சாங்க, பிறகு இவங்களும் ஜெயிச்சாங்க. இப்படி பல விதமான ஆதாரங்கள் இருக்கு. சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மோவாபியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நல்ல உறவு கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். சோ இவங்க அந்த ஊருக்கு அவங்க கடந்து போயிட்டாங்க. சோ கடந்து போனதுக்கு அப்புறம் சோ மோவாபியர்கள் வந்து எப்படிப்பட்டவங்க, அங்க இருக்கக்கூடிய அந்நிய தெய்வங்களை அவங்க வணங்கக்கூடியவங்க. அங்க இவங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாங்க. ஆனா அங்க எப்படி இருக்கு, கல்ட் பிராக்டிஸ் இருக்கு இவங்க போன அந்த ஊர்ல. சோ அந்த ஊருக்கு போனதுக்கு பிறகு அந்த குடும்பத்துடைய நிலை என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து எலிமலேக் இறந்து போயிடுறாரு. 2 பிள்ளைய வச்சுட்டு அந்த தாய் அங்க இருக்கிறாங்க. அந்த 2 பேர்த்துக்கும் அப்பவே ஊரை விட்டு திரும்பி வரணுங்கிற எண்ணம் இல்லையோ என்னமோ, அந்த மோவாபிலேயே வந்து 2 பெண் பிள்ளைகளை எடுத்து திருமணம் செய்யறாங்க. ஜூயிஷ் என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகத்திலிருந்து அதுல நான் வாசிச்சது என்ன அப்படின்னா, ஜூயிஷ் என்சைக்ளோபீடியா அண்ட் என்சைக்ளோபீடியா, இந்த 2 புஸ்தகத்திலிருந்தும் இந்த வேதாகமத்துல இல்ல, நாட் இன் த ஸ்கிரிப்சர், ஆனா இந்த யூதர்களுடைய அந்த எழுத்துக்கள்ல இந்த 2 பேரு ஓர்பால் ரூத், இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸா இருந்திருக்கணுமா, சகோதரிகள். இந்த சகோதரிகள்ல இவங்க யாருடைய குமாரத்திகள் அப்படின்னா, மோவாப் நாட்டு ராஜாவினுடைய குமாரத்திகளாம். அந்த ராஜா பேர் என்னன்னு யூகிக்க முடியுமா? எக்லோன். நான் சொன்ன தெரியுமா, ஒரு பேரை அண்டர்லைன் பண்ணுங்கன்னு, எக்லோன். சோ இத உங்களுடைய கவனத்துல வைங்க. இவங்களை பற்றியும் நம்ம பார்ப்போம். சோ ஓர்பா ரூத். சோ ஓர்பா ரூத் யாருடைய மகள்? அப்போ இதெல்லாம் பாருங்க, அவங்க வந்து ஒரு ராஜா வீட்டு பிள்ளைகள் போல நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் அவங்களுடைய லைஃபை அவங்க அமைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது.
சோ அவங்க 2 பேர் பசங்களும் என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நாட்களுக்கு பிறகு 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனது யாரு? பசங்க பேரு ஓர்பா, ரூத். ரூத் யாருடைய மனைவி? மக்லோனுடைய மனைவி தான் ரூத். மக்லோனுடைய மனைவி தான் ரூத். பார்க்கலாம், அதெல்லாமும் வசனங்கள்ல படிப்போம். அதனால தான் இந்த சின்ன சின்ன ஹிண்ட் என்ன செய்யணும். இப்போ ரூத் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நவோமி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு, இப்போ எருசலேம் பெத்லகேம் இப்ப ஆசீர்வாதமா இருக்குது, அதனால நாட்டுக்கு திரும்பி போலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துக்கிறாங்க. ரூத்தினுடைய புஸ்தகத்தை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஆனா அதுல இருந்து ஃபுல்லா நம்ம படிக்க போறதுல 1-2 வசனங்களை மட்டும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்படி அவங்க பிரிஞ்சு போகக்கூடிய அந்த நேரம் வரும்போது, ஒரு வயசான ஒரு தாயார், அந்த தாயார் இந்த 2 மருமக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க 2 பேரும் என்ன செய்யுங்க, உங்க ஊருக்கே நீங்க திரும்பி போயிருங்க. இந்த ஃபுல் ஸ்டோரி சொல்றது என்னோட மெயின் இது இல்லை, பட் இது புரிஞ்சிட்டு இந்த சீசனுக்குள்ள நம்ம வரணும். அதுதான் மெயின் என்னுடைய இந்த சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடியே. இந்த இடத்துல நீங்க திரும்பி போங்க, எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு இனி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்கிட்ட பிள்ளைகள் இல்லை, எனக்கு இனி கல்யாணம் ஆகி எனக்கு இனி பிள்ளைகள் பிறந்து அதை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள உங்களுக்கும் அப்படிப்பட்ட வயசாயிரும். அப்படிப்பட்ட ட்ரெடிஷன் அன்னைக்கு இருந்தது. இப்போ ஒருத்தருக்கு திருமணமாகி அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவருடைய சகோதரன் என்ன செய்யணும், திருமணம் செய்யணும். இந்த புஸ்தகத்தின் வழியா சில லா படிக்க போறோம். மோசே மூலமா கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாண சட்டங்கள். இந்த சட்டங்கள் இப்போ ஒரு இந்தியா நாட்டுல இருக்கிறோம் அப்படின்னா இந்தியா நாட்டினுடைய சட்டம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆமா, கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது போல சில சட்ட திட்டங்கள் இத தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியும் போது இந்த புஸ்தகத்தின் வழியா நிறைய ரகசியங்களையும் நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். அப்ப பாருங்க, பல இடங்கள்ல தனி ஒரு மனிதராக தான் கதை வந்து எழுதப்பட்டிருக்கும், ஒரே ஒரு மனுஷனா. ஆனா இந்த இடத்துல நவோமி இல்லாம ரூத் இல்ல, ரூத் இல்லாம நவோமி இல்ல. 2 பேருமே ஒன்னா இணைஞ்சுதான் இந்த கதை வந்து ஒருத்தரை மையமாக வைத்து ஒருத்தருடைய அடையாளம் வெளிப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல இது யார் எழுதுனாங்க நமக்கு சரியானது தெரியாது. ஆனா இந்த கதை மூலமா ஒரு உறவுனா என்ன, லாயல்ட்டினா என்ன, ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னா என்ன, அது எல்லாமே இந்த புஸ்தகத்தின் வழியா என்ன செய்ய முடியும், இந்த நபர்கள் வழியா நம்ம வந்து அழகா நம்ம கத்துக்க முடியும். அப்போ ஒரு ஸ்டேஜ் வருது. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் என் ஊருக்கே போறேன், ஏன்னா எங்க ஊர்ல இப்ப வந்து என்ன இருக்குது, எங்க ஊர்ல இப்போ நல்ல விளைச்சல் இருக்கு, எங்க ஊர்ல நல்ல ஆகாரம் இருக்கு, அதனால நான் திரும்பி போறேன், நீ உங்களுடைய மக்களோட நீ போய் உனக்கு ஒரு வாழ்க்கைய நீ அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நவோமி சொல்றான். இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சைக்குரிய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா மதர் இன் லா டாட்டர் இன் லா தான் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் ஒன்னே சேர்த்தவே முடியாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அதிகமா இன்னைக்கு வந்து கோர்ட்லயும் பார்த்தா பல கேசஸ் வந்து பிரிவுக்கு போறதுக்கு முக்கிய காரணம் எப்படி, ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறத இன்னைக்கு வரைக்கும் பாக்குறோம். ஆனா இந்த நவோமி எல்லாத்தையும் தாண்டி ஷீ இஸ் an exemplary எக்ஸாம்பிள்னு சொல்லணும். எந்த அளவுக்கு மருமக்கள் நேசிக்கிறாங்கன்னு பாருங்க. அப்போ ஓர்பால் என்ன செய்யறா, மாமிய முத்தமிட்டு அவ என்ன செஞ்சறா, தன்னுடைய ஊர் பக்கமா அவ போயிடுறா. ஆனா ரூத் அப்ப அவ என்ன செய்யறான்னு பாருங்க, 16வது வசனம், 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் இல்ல, பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ பாருங்க, இந்த கதையை இன்னைக்கு வரைக்கும் நீங்க ரிலேட் பண்ணலாம். அன்னைக்கு ஆபிரகாம கர்த்தர் பார்த்து, நீ உன்னுடைய இந்த தகப்பன் தேசத்தை விட்டு என்ன செய்ய, இதை விட்டு வெளியே வா, நான் உனக்கு காட்டக்கூடிய இந்த கானான் தேசத்துக்கு நீ போ. அப்போ அவங்க போறாங்க. எகிப்து தேசத்துல இருக்கிற இஸ்ரவேலர்கள் கொஞ்ச நாள் கழிச்சு அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுறாங்க. அந்த அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவர் அவங்கள வெளியே கொண்டு வராரு. அப்போ ஒரு மோசே அப்படிங்கிற ஒரு லீடரை அனுப்பி இந்த அடிமைத்தனத்துல இருக்கிறவங்கள அதே பார்லி சீசன்ல என்ன செய்யறாரு,
அப்போ வெளியே கொண்டு வந்து அவங்கள வழி நடத்தி கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. அப்போ இவங்களுடைய அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாபிலோனுடைய காலம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. சோ அந்த எருசலேமை விட்டு பாபிலோனுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு 70 வருஷம் இருக்கிறாங்க. 70 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் ஒரு 3 தலைவர்களை எழுப்பி 3 கட்ட பிரிவுகளாக அந்த நாட்டை விட்டு பாபிலோனை விட்டு சொந்த தாய்நாடாகிய எருசலேமுக்கு வர்றாங்க. இப்ப அதே போல ஒரு சின்ன குடும்பம் எலிமலேக்கு அவனுடைய மனைவி நவோமி தேசத்தை விட்டு அப்படின்னா ஆண்டவரை விட்டு தூரம் போறாங்க, தூரம் போயிடுறாங்க. சோ எக்ஸைல் அந்நிய நாட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு ஃபாரின் கண்ட்ரியில இருக்கிறாங்க, அந்நிய நாட்டுக்கு போறாங்க. சோ ஆண்டவருடைய பிரம்மாண்டமான திட்டமே இந்த வேதாகமத்துல பாத்தீங்கன்னா இவங்க வேற ஒரு தேசத்துல இருப்பாங்க, ஆண்டவர் இவங்களை பிடிச்சு கொண்டு வந்து என்ன செய்வாரு, சொந்த நாட்டுக்கு சேர்ப்பாரு. சோ அதே போல இப்ப இந்த குடும்பம் என்ன செய்யுது, நாடு திரும்புது. இன்னைக்கு 2025 பாருங்க, இன்னைக்கும் நம்மளுடைய நியூஸ் என்னது, இன்னும் எங்களுடைய 7 ஹாஸ்டேஜஸ் எங்களுக்கு சொந்தம் இல்லாத ப்ராமிஸ்டு நேஷனுக்குள்ள இல்ல, காசாக்குள்ள இருக்கிறாங்க. எங்களுக்கு காசாக்குள்ள இருந்து கர்த்தர் அவங்கள மீட்டுட்டு வரணும். சோ இந்த மீட்பு பணி, மீட்பின் திட்டம் அப்படிங்கிறது இந்த வேதாகம் முழுவதுமாக இதுதாங்க பிளான், இதுதான் காட்ஸ் ஒர்க். அதை ரொம்ப அழகாவே நம்ம இங்க பார்க்கலாம். இவங்க ஏன் நாட்டை விட்டு போனாங்க, அன்னைக்கு ஒரு கஷ்டத்தின் சூழ்நிலை, ஒரு ஃபெமைன் வந்தது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இவங்க மறுபடியும் கூட்டிட்டு வரணும். ஏன்னா இதே பெத்லஹேம்ல யாரு பிறக்கணும், தாவீது முதல்ல பிறக்கணும். தாவீதினுடைய வம்சத்துக்கு பிறகு அந்த லீனியேஜ்ல வரப்போறது யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவங்களுடைய பெயர் எப்ராத்தா அப்படின்னு கூப்பிடுவாங்க, எப்ரைட்ஸ். சோ பெத்லஹேமுக்கு இன்னொரு பேர் என்னங்க, எப்ராத்தா. ஏன்னா மீகா புஸ்தகத்துல எல்லாம் நம்ம அதை குறிச்சு நம்ம வாசிச்சிருக்கிறோம் இல்லையா. அப்போ இப்படி இது ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு திட்டம். சோ முக்கியமான ரூட் வேர்டு என்ன அப்படின்னா ஷுவ், SHUV அப்படின்னு என்ன அர்த்தம், ரிட்டர்ன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்றார், நீ திரும்பி வா. இன்னைக்கு என்ன செய்தி, எல்லாரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இதுதாங்க மேல இருக்கக்கூடிய பிளான் ஆஃப் காட். ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பம் அப்போ வெளிநாட்டுல இருந்து, ஒரு ஃபாரின் லேண்ட்ல இருந்து கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த தேசத்துக்குள்ள திரும்பி வர்றாங்க. அப்போ இது எவ்வளவு ஒரு முக்கியமான பாடம் இல்லையா, இவங்கள இருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்ப வெளியே வரும் பொழுது இந்த இடத்துல இவங்க 2 பேரும் இந்த தேசத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. தேசத்தை விட்டு நீ என்னைக்கு ஆண்டவரை விட்டு நீ வெளியே போயிட்டியோ அதுக்கப்புறம் மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி நீ எதையுமே கிளைம் பண்ண முடியாது. உனக்கு இருந்த ரைட்ஸ், உனக்கு இருந்த பிரிவிலேஜ் எல்லாம் போச்சு. எதுவுமே என்ன செய்ய முடியாது, கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா நீ இந்த நாட்டை விட்டு என்ன செஞ்சிட்ட, அதுவும் நீ என்ன பண்ணிட்ட, அந்நிய தேசத்தினுடைய மோவாபிய பெண்ணை நீ கல்யாணமும் பண்ணிட்ட. அப்படி உன் குடும்பம் அங்க போய் சேர்ந்துருச்சு. சோ நீ திரும்பி வரும்போது உனக்கு இனி முந்தி நல்லா வாழ்ந்திருக்கலாம். அதனாலதான் உள்ள வரும்போது அநேக ஜனங்கள் அவளை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க. நவோமின்னு கூப்பிடும்போது அவ என்ன சொல்றா, என் பேரை நவோமின்னு கூப்பிடாதீங்க, என்னன்னு சொல்லுங்க, மாறான்னு கூப்பிடுங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை இப்போ கசப்பான வாழ்க்கையா மாறி போயிருச்சு. சோ ஜனங்களால அவளுக்காக பரிதபிக்க முடிஞ்சதே தவிர அவளுக்காக உதவி செய்வார் யாரும் இல்லை. Though she is in her land, அவ உள்ள வரும்போது அந்த பார்லி சீசனுடைய ஆரம்பத்துல உள்ள வந்துட்டா. இதெல்லாம் உங்க மைண்ட்ல நீங்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஸோ எப்படி அந்த பார்லி அப்படின்னாலே நம்ம என்ன செய்யறோம், ஒரு பாஸ் ஓவர் சீசன், பஸ்கா பண்டிகையினுடைய காலம். ஸோ அந்த காலகட்டங்களுக்குள்ள நம்ம உள்ள வரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்ம எல்லாரும் என்ன செய்தோம், இன்னைக்கு அந்த ரட்சிப்புக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஸோ அந்த பார்லி சீசன் டைம்ல தான் அவங்க உள்ள வராங்க. ஸோ அவங்களுடைய ரிட்டர்ன் அந்த இடத்துல பார்க்குறோம். ஆனா இந்த இடத்துல முக்கியமான கேரக்டர் பார்க்கும்போது ரூத். 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டோரி என்னன்னா, அந்த ஊருக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, ப்ரொவிஷன் ஒன்றும் கிடையாது. எப்படி பிழைக்க போறோம் யோசிச்சு பாருங்க. ரூத்துடைய லைஃபை நீங்க நினைச்சு பாருங்க. அவளுடைய லைஃப்ல இட்ஸ் எ நியூ சிட்டி அண்ட் இட்ஸ் அ நியூ பீப்புள், நியூ காட், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே அவளுக்கு புதுசுதான், எல்லாமே அவளுக்கு புதுசுதான். நாளைக்கு இந்த நவோமி செத்து போயிட்டா இவளை யார் வச்சு அந்த ஊர்ல பாத்துக்குவா, இவளுக்கு எதிர்காலமே கிடையாது. ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நவோமி கூட அவ வரா. அப்போ இவ நிறைய விஷயங்கள் இவ செய்யறத பார்க்கும்போது
நவோமி மூலமா மோசே கற்றுக் கொடுத்த நியாய பிரமாணங்கள் நிச்சயமா அவ என்ன செஞ்சிருக்கிறா, ரூத்துக்கு சொல்லி கொடுத்திருக்கிறா. அதனாலதான் அவங்க அப்படி வரும்போது பெத்லகேம் வரைக்கும் அவங்க நடந்து அவங்க உள்ள வந்துட்டாங்க. அந்த சமயத்துல பார்கோதுமை அறுப்பின் துவக்கத்துல அவங்க பெத்லகேம்குள்ள வராங்க. சோ இப்ப ரூத் சும்மா இல்ல. ரூத் சொல்றா, நமக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும், நான் போய் என்ன செய்யறேன், இந்த ஹார்வெஸ்ட் டைம்ல நமக்கு வேணுங்கிறத நான் போய் ஏதாவது பொறுக்கிட்டு வரேன். அப்ப அவ போறா. அப்படியே தேடும் போது அவளுக்கு ஒருத்தருடைய தோட்டம். அதுல பைபிள் எப்படி இருக்குன்னா, தற்செயலாய் தற்செயலாய் எதேர்ச்சியா, இப்ப நம்ம சொல்லுவோம் பாருங்க, தற்செயலாய், பட் இட் வாஸ் ஆல் காட்ஸ் பிளான். அப்படி அவ வரும்போது ஒருத்தருடைய வயல் நிலங்களுக்குள்ள வரா. அது யாருடைய வயல் நிலம்? போவாசுடைய வயல் நிலத்துக்குள்ள வரா. அந்த வயல் நிலத்துக்குள்ள எதுக்கு வந்தா, அங்க இருக்கிறவங்களை பார்த்து அவ எல்லாத்தையும் அங்க கீழே விழுகிறத பொறுக்கிறதுக்காக வரா. நான் சொன்ன இவ யாருடைய மகள்? மோவாப் ராஜா எக்லோனுடைய மகள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. வேதத்துல இருக்கான்னு கேட்க வேண்டாம். இந்த ஜூயிஷ் ரைட்டிங்ஸ்ல இன்னைக்கும் அந்த மித்ராஷ்லயும் பாக்குறோம். அவ்வளோ ஒரு அழகா இருப்பலாம், அவ்வளோ ஒரு அழகு. அப்போ அப்பேற்பட்ட ஒரு பெண் தன்னுடைய மாமியாருடைய அந்த தேவனை பற்றி கொண்டு, அவளை பற்றி கொண்டு, அவளுடைய நாட்டுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. அவளுக்கு தெரியும் இஸ்ரவேலர்கள் மற்றவர்களை போல சாதாரண மனிதர்கள் அல்ல, அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஸோ அப்படி உள்ள வரும்போது அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பார்த்துடலாம். சரி, ஒப்ராவுடைய கதை என்னாச்சுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நமக்கு அதை பைபிள் பத்தி கொடுக்கல இல்லையா? ஆனா ஒப்ராவை பத்தி நான் கொஞ்சம் கண்டென்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, அவ மோவாப் தேசத்துக்கே போய் மோவாபிய கடவுளை வணங்க ஆரம்பிச்சாலாம். இவளுடைய பெயர் ஹராட்டு அப்படிங்கிற ஒரு மனிதனோட அதோடைய இவளுடைய பெயர் எழுதப்பட்டு, இவளுக்கு 4 பெலிஸ்திய பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதுல ஒருவன் கோலியாத்தும் அவனுடைய நண்பர்களுமா. பிற்பாடு தாவீதும் அவனுடைய மனிதர்களும் என்ன செய்தாங்க, கோலியாத்தையும் அவனுடைய ஆட்களையும் கொன்று போட்டாங்க. ஸோ இதெல்லாம் சில ஜூயிஷ் ரைட்டிங்ஸ்ல அங்க ஒரு குறிப்பு இருக்குது. அதுல அப்படியே கொடுத்துருக்கு. அப்ப பாருங்க, ஆண்டவரை வந்த ஒரு தேசத்துக்குள்ள வந்தது. அதே ரூத்தின் வழியா யார் வந்தா? தாவீது வந்தார். தாவீதுனுடைய பிறப்பு இருந்தது. அப்போ உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூத்துக்கு 40 வயசு இருக்குமா, போவாசுக்கு 80 வயசாம். சோ வயது வித்தியாசம் அவ்வளவு இருந்துதான், ஒரு வயதான ஒரு காலத்துலதான். ஆனா அந்த நாட்கள்லயும் அவ எந்த அளவுக்கு she was so obedient. அவளுடைய மாமி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை அவ்வளோ கேட்டு அவ கீழ்ப்படிஞ்சு அவ செய்யறத நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு தோட்டத்துல அவ அப்படியே போய் 3வது வசனத்துல பார்க்கும்போது, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலைக்கின் வம்சத்தானாகிய போவாஸ். சோ அவனுடைய மாமனார் எலிமலைக்கினுடைய சொந்தக்காரனுடைய நிலம்தான் இது, இந்த போவாசுடைய நிலம். இப்ப இத வாசிங்க, 6வது வசனம். அப்போ இவளுக்குன்னு ஒரு அடையாளம் கிடையாது. இவளுடைய அடையாளம் எப்படி? இவ நகோமி கூட வந்தவ. இவளுக்குன்னு தனி அடையாளம் கிடையாது. அடையாளமே இல்லாத ரூத்துக்கு கர்த்தர் ஒரு பெரிய அடையாளத்தை கர்த்தர் தந்தார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலே இவங்களுடைய பெயர் இடம் பெற்றுச்சு இல்லையா? சோ அந்த மாதிரி உள்ள அந்த தேசத்துக்குள்ள வரும்போது அப்படிதான் அவங்களுடைய லைஃப் இருந்தது. இது வீடியோ இல்லையா, இல்ல பிக்சரா? பஞ்சம் அவங்க எல்லாம் அந்த தேசத்தை விட்டு போறாங்க. ஆரம்பத்துல நல்லா சந்தோஷமா அந்த ஊர்ல அவங்க இருக்கிறாங்க. அங்க போய் அதே இடத்துல அவங்க இருந்துடுறாங்க. ஸோ 2 பசங்க மட்டும் இருக்கிறாங்க.
மோவாப்ல இருந்து 2 பெண் பிள்ளையை எடுத்து அவங்க திருமணம் செய்றாங்க. கிட்டத்தட்ட அங்க ஒரு 10 வருஷம் இருக்கிறாங்க. ஸோ மக்லோன் கிலியோன் அவங்க 2 பேரும் இறந்து போறாங்க. ஸோ ஒரு வீட்டுக்குள்ள 3 விதவைகள் இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த வீடு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்லயே இன்னைக்கும் மனிதர்கள் அதை பார்க்கறது இருக்கும்போது அந்த நாட்கள்ல ஒரு விடோவுடைய சூழ்நிலை அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பார்லி சீசன்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்பவுமே டிசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் மேக் அ வைஸ் டிசிஷன். அவ திரும்பி போகணும்னு ஒரு முடிவு எடுத்தா பார்த்து பாருங்க. அப்ப நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து சரி, இது இருக்கட்டும். ஸோ அப்படி உள்ள வந்து அந்த பட்டணத்துல இருக்கும்போது அவளுக்கு ஒரு அடையாளம் இல்லாதபடி இருந்தது. அந்த நாட்கள்ல வந்து வார் கோதுமையின் நாட்கள். சரி, ஏன் இவங்க முதல்ல அதை வந்து பொறுக்குறாங்கங்கிற இந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம நிறைவு செய்யலாம். அதற்கு பிறகு நம்ம அடுத்த வீக் இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து ஆண்டவருடைய காட்ஸ் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே முன்னறிந்த தேவன் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்த சில பியூட்டிஃபுல் பிளான்ஸே ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளான். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த புஸ்தகத்துல நம்ம பண்டிகைகள் பத்தி படிக்க போறோம், பெண்டகாஸ்ட் பத்தி படிக்க போறோம், யூபிலி ஆண்டு. ஸோ அந்த கணக்கெல்லாம் ஒரு சில கணக்கை நான் வந்து சொல்லி தரலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அதெல்லாம் குறித்து நம்ம படிக்க போறோம். எப்படி ஒரு ரெடிமரா போவாஸ் இருந்தாரு, போவாஸுடைய இடத்துல எப்படி இயேசு கிறிஸ்துவை வைத்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் தான் இந்த ரூத்தினுடைய பாடம். அடுத்த வாரத்துக்குள்ள நம்ம முடிப்பதற்கு பார்க்கலாம். அப்ப அந்த நாட்கள் என்ன செய்வாங்க, எல்லாம் அறுவடைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வெட்டி அதை நல்லா எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, ஒரு பண்டில் பண்ணதுக்கு அப்புறம் அதை என்ன செய்வாங்க, அதை கொண்டு வந்து அடிப்பாங்க. எப்படின்னா இந்த வார் கோதுமையை வந்து கிளீன் பண்றது ரொம்ப ஈஸியா. ஸோ பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போவாங்க. வார் கோதுமை என்ன செய்வாங்க, ஊரை விட்டு வெளியே கொண்டு போவாங்க. இயேசு கிறிஸ்து ஊரை விட்டு வெளியே கொண்டு போனாங்களா, ஊரை விட்டு வெளியே கொண்டு போவாங்க. அங்க கொண்டு போனா சில சமயம் பலத்த காற்று வீசினாலே அது மேல வெளியில இருக்கிற அந்த ஷாஃப் வந்து அது என்ன செஞ்சிருமா, அதெல்லாம் பறந்து போயிருமா. ஸோ அதோடைய முக்கியமான அந்த வார் கோதுமையை மட்டும் அவங்க என்ன செய்வாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டு அப்படி இருக்காதான். அந்த வீட்டை என்ன செய்வாங்க, நல்லா பண்டில் பண்ணி கட்டி அதை வெளியே எடுத்துட்டு போய் நிறைய கற்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதை போட்டு நல்லா அடிப்பாங்க. அடிச்சு என்ன செய்வாங்க, அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஷாஃப் அதை வந்து பதர் அதை வந்து என்ன செய்வாங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த வீட்டை மட்டும் என்ன செய்வாங்க, அதை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. அந்த 2 ப்ராசஸுமே ரொம்ப வித்தியாசமான ப்ராசஸ் தான். ஒன்று வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், அதனால ஹார்வெஸ்டே ஈஸி ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னொன்று வந்து அந்த ஹார்வெஸ்ட் வந்து அதனாலதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவ போய் அந்த போவாஸ் கிட்ட கரெக்டான டைம்ல அனுப்புறா. பட் இந்த ஸ்டோரியை நம்ம இந்த புரியும் போது நம்ம ஒவ்வொன்றா போகும்போது உங்களுக்கும் இந்த ஸ்டோரியும் புரியும், இந்த ஸ்டோரிக்குள்ள இருக்கக்கூடிய மீனிங்கும் உங்களுக்கு புரியும். ஏன்னு பார்க்கலாம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதை யாருக்கு விட்டுறணும், அந்த 4 கார்னர்ஸ்ல இருக்கிறது என்ன செய்யக்கூடாது, உன் ஹார்வெஸ்ட் டைம்ல நீ அதை பர்பஸ்ஃபுல்லாவே விட்டுறணும். ஏன்னா இப்போ இது ஆண்டவருடைய ப்ரோக்ராம். ஃபர்ஸ்டே நமக்கு ஒரு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கும் போது வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களையும் நம்ம நினைச்சுக்கணும்.
இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும், ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம இறங்கி போய் அவங்கள கை தூக்கி விடணும், நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யணும். அன்னைக்கு ஃபார்மிங் தான், பெத்லஹேமை பொறுத்த வரைக்கும் விவசாய நிலம் தான் அதிகம். ஸோ அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அந்த கார்னர்ஸ்ல என்ன செய்ய, நீ பர்பஸ்ஃபுல்லா அறுவடை செய்யும் போது எல்லாத்தையும் வலிச்சு கட்டிட்டு நீ போகாத, நீ கொஞ்சத்தை நீ விட்டுரு, அதை யார் வந்து எடுத்துக்குவா, ஏழை எளிய ஜனகாண்டவர். என்ன ஒரு பியூட்டிஃபுல் காட் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கு தேவையானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப இவங்களுக்கு வீடு வாசல் இல்லை, இவங்களுக்கு சொத்து சுகம் இல்லைனாலும் இவங்கள உயிர் பிழைக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரா இல்லையா? ஆமா. 23வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 23 லேவியராகமம் 23:22. உங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். சோ இந்த திட்டங்கள்லாம் கொடுக்கிறது யாரு? இட் இஸ் காட். அப்ப ஆண்டவர் இந்த திட்டங்களை கொடுக்கிறார். 24:19 பார்க்கலாம். உபாகமம் 24:19. நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசிர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. சோ இவங்களுக்கு இந்த லா தெரிஞ்சிருக்கு. இவளுக்கு எப்படி தெரியும்? ரூத்து ஒரு மோவாபிய பெண். ஆனா மோவாபிய பெண் என்ன சொல்றா, அம்மா நீங்க இருங்க, நான் போய் நம்ம 2 பேர்த்துக்கும் தேவையானதை இந்த அறுவடையின் காலத்துல பொறுக்கிட்டு வர்றேன். அப்ப பாருங்க, she was a very good mother-in-law போல. சோ அவளுடைய ஆண்டவரை குறிச்சும் நியாய பிரமாணத்தை குறிச்சும் சொல்லியிருக்கா. நம்ம மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னொரு தேசத்துல இருந்தாலும் ஒரு டைம் வந்தது, இங்க அவங்களுடைய பக்தியை காட்டுறாங்க. இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நவோமியும் ரூத்தையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. சோ விதவைகள், இவங்க 2 பேருமே ஒரு வீட்டுல குடியிருக்கக்கூடிய விதவைகள். சோ இந்த விதவைகள் பிழைக்கும்படி அவங்க எதை தேடி போறாங்க, கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த விதைகள். சோ இந்த சட்டத்தின்படி தான் என்ன செஞ்சாங்க, அங்க போறாங்க. அதே மாதிரி she was a very very hard working girl. அப்ப அவளை விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க, டைரக்டா இவ ரூத்துன்னு சொல்லல, நவோமி மூலமா தான் இவளுக்கு ஒரு அடையாளம் அப்படிங்கறத சொன்னாங்க. சோ இதை வைப்போம். ஆனா ஹீரோ ஆஃப் த ஸ்டோரியை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வயல் நிலங்கள்லாம் நமக்கு புரியும். சோ நம்ம இதை தொடர்ச்சியா அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சோ தங்களுடைய தேசத்தை விட்டு எலிமலேக் அப்படின்னு சொன்னா மை காட் இஸ் மை கிங்னு அர்த்தம். என் ஆண்டவர் என்னுடைய ராஜா என்று அர்த்தம். ஸோ அப்படி இருந்த எலிமலேக்கு ஒரு பஞ்சம் வந்தபோது அந்த பட்டணத்தை விட்டு ஈஸியா அதை விட்டு போயிட்டாரு. ஸோ பிரச்சனைகளோ சூழ்நிலைகளோ வரும்போது நம்ம போகக்கூடாது. இவங்க போனாங்க, அவங்களுக்கு நியாயமா இருக்க வேண்டிய அந்த சட்டங்களின் வழியாக கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் அவங்க இழந்து போயிட்டாங்க. ஸோ பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது நம்ம ஆண்டவரை இருக்கந்தான் பிடிச்சிக்கணுமே தவிர ஆண்டவர் மேல கோவிச்சுக்கிட்டு ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு தூரம் போயிடக்கூடாது. 2வது நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்றது என்ன, ஏழை எளிய திக்கற்ற விதவைகளை நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம நினைச்சுக்கணும். அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்யணும். ஏன்னா இஃப் தட் இஸ் காட்ஸ் வெல்ஃபேர் ப்ரோக்ராம். இன்னைக்கு ஹியூமானிட்டேரியன் எய்டு பத்தி தானே இன்னைக்கு எல்லாம் பிரச்சனை நடக்குது காசால எல்லா பக்கம். ஸோ ஆண்டவர் பாருங்க, அவங்க மக்களை கொண்டே அவங்கள போஷிச்சார். இன்னொரு தேசத்துக்கு அவங்க தேடி போக வேண்டாம். ஸோ எல்லா திட்டங்களும் இப்ப இந்த புஸ்தகத்தின் வழியா பியூட்டிஃபுல்லான சில திட்டங்கள்லாம் நம்ம படிக்க போறோம். ஸோ கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். எப்படி அவள் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து வந்தா. அப்போ she was a stranger. அவ அந்த ஊர்ல இருந்திருந்தா அவ ஒரு மோவாபிய தேசத்தின் ராஜகுமாரத்தியா இருந்திருக்கலாம். ஆனா அவளுக்கு அறியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சரா, ஒரு தெரியாத ஒரு ஃபாரின் கண்ட்ரில ஒரு பாப்பரா நிக்கிறா. ஒண்ணு இல்லாதவளா நின்னா ரூத். ஆனாலும் அந்த தேசத்தினுடைய கலாச்சாரங்கள் சட்டங்கள் தேவன் மீது தன்னுடைய நம்பிக்கை வைத்து கொண்டால் தன்னுடைய மாமியை பார்த்து சொன்னா, நீ எங்க போனாலும் நான் உன் கூட இருக்கிறேன், யுவர் காட் இஸ் மை காட் அப்படி சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு பெண். அது போல இன்னைக்கு நம்மள அர்ப்பணிக்கலாமா? கர்த்தர் நமக்கென்று ஒரு அறுவடை தேவன் வைத்திருக்கிறார்.
ஹalleluya. நம்மை போஷிக்க மறவாத தேவன். இந்த நாளிலும் இந்த ஃபீஸ்டின் வழியாக தேவனாகிய கர்த்தரை நம்ம அறிந்து கொள்கிறோம். எத்தனை ஒரு அருமையான தேவன் பாருங்க, எவ்வளவு நல்ல நல்ல திட்டங்களை நமக்காக வைத்திருக்கிறோம். நமக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை வைத்திருக்கிறோம். we have got a great hope in the future. எதிர்காலத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அது ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தின் நம்ம பார்க்க போறோம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல மாலை பொழுதிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கர்த்தாவே, இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலிருந்து இந்த 2025 வரைக்கும் கூட ராஜா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் மறுபடி ரிப்பீட் ஆகிறத நாங்க பார்க்கிறோம். இவர்கள் தேசத்தை விட்டு போவதும் மறுபடியுமாக கர்த்தருடைய பலத்த கரத்தினாலே மறுபடியுமாக தேசத்திற்குள் கடந்து வருவதும் ஆண்டவரே அதை சுதந்திரித்துக் கொள்வதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு ரூத்தின் புஸ்தகத்தின் வழியாக ஒரு பஞ்சத்தின் நிமித்தம் அந்த தேசத்தை விட்டு, தேவன் தந்த சுதந்திரத்தை விட்டு, ஆசீர்வாதங்களை விட்டு தேவனுக்கு விரோதமாக ஆண்டவரே அந்நிய தேசத்திற்குள் கடந்து போன இந்த அழகான குடும்பத்தை மறுபடியுமாக கர்த்தர் கொண்டு வந்தது மட்டுமல்ல, அந்த தேசத்தின் ஆசீர்வாதங்களையும் திரும்ப தந்தீர். யூ ஆர் அ ரெடீமர் காட். நீரே எங்களுடைய ஆண்டவரே அப்பா மீட்பராய் இருக்கிறீர். இந்த நாளிலும் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறீர். முதலாவது நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் தகப்பனே, காசா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டேஜஸ் ஆண்டவரை மரித்து போன ஆண்டவரே அந்த ஹாஸ்டேஜஸ் உடல்களை மீட்க எத்தனையோ பிரயாசப்படுகிறார்கள். நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுவதுமாக அந்த 7 நபருடைய உடல்களையும் ஆண்டவரை மீட்டெடுக்க தேவன் கிருபை செய்யுங்க. ஒரு யுத்தம் ஓய்வுக்கு வரட்டும், ஒரு சமாதான எல்லை எங்கிலும் உண்டாகணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே, இந்த நேரத்தில் எங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ரூத்தை போல எங்களுக்கும் நல்ல தீர்மானங்களை எடுக்க எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்வீராக. அது தேவனுக்கு உட்பட்ட தீர்மானங்களாக இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமானதா இருக்கட்டும். அதே போல ஆண்டவரே, நாங்களும் ஏழை எளிய திக்கற்ற மக்களை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே உதவிகளை செய்ய கிறிஸ்துவினுடைய அன்பை ஆண்டவரை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு பலன் தாங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த செஷனுக்காக உழைத்த ஏராளமான உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மறுபடியுமாக தேவனுக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் கூடி இன்னும் இந்த ஆண்டவரே வேத பகுதியில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கிற ஏராளமான ரகசிய ஆண்டவரே அப்பா சத்தியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரேஸ் தி லார்ட். மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் பொற்கள வேத வகுப்புல சந்திக்கிறேன். until then wishing you all a very very happy good night and a blessed week ahead. God bless you.